அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நடந்த பாதையை நோக்கி பார்ப்போம். அவர் சிந்தின இரத்தத்தை நோக்கி பார்ப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 சகோதரர்கள், இரட்டையாய் பிறந்த 2 சகோதரர்கள், ஒரே தாய் பிள்ளைகள். ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், இளையவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மூத்தவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பக்தியாய், பரிசுத்தமாக, தேவனுக்கு பிரியமாய், தேவனுடைய விருப்பப்படி வாழ்ந்தான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனும் துன்மார்க்கமாய், தான் போன பாதை தெரியாமல் துன்மார்க்கமாய் ஜீவியம் பண்ணினான். குடித்தான், வெறித்தான், கொலை செய்தான், வேசித்தனம் பண்ணினான். என்னென்ன துன்மார்க்கமான காரியங்கள் உண்டோ அத்தனையும் செய்தான். சூதாடினான். சூதாட்டத்தின் போது நடந்த ஒரு சண்டையிலே ஒருவனை கொலை செய்து விட்டான். கொலை செய்த அவன் உள்ள மனம் பதபதைத்தது. ஐயோ, நான் ஒருவனை கொன்று விட்டேனே. ஓடி தப்பித்துக் கொள்ள எங்கெங்கேயோ ஓடினான். அங்க எல்லா இடத்திலும் அவனை தேடி ஆள் வந்தது. எப்படியாகிலும் அவனை கொன்றுவிட வேண்டும் என்று செத்தவனுடைய சொந்தக்காரர் துரத்தி கொண்டிருக்கிறார். காவல் நிலையத்திற்கு கேள்விப்பட்டு அவர்களும் அவனை தேடிக்கொண்டிருக்கிறார். 2 பக்கம் யார் கையில மாட்டினா அவனுக்கு ஆபத்து, அவனுக்கு துன்பம், அவனுக்கு மரணம். செத்தவன் கையில மாட்டினா அங்கேயே துடிதுடிக்க வேண்டும், கொன்று போட்டு விடுவார்கள். சிறுக சிறுக கத்தியால் துண்டு துண்டாக வெட்டி போட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கர கோபத்தோடு, ஆத்திரத்தோடு அவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்க தப்பிப்பதற்கு வழியே இல்லாதபடி ஓடினான். கடைசியில தன் வீட்டுக்கு ஓடி வந்தான். வீட்டிலே தன்னை ஜெபித்துக் கொண்டிருந்தான். என்னை காப்பாற்று, நான் கொலை செய்து விட்டேன், அறியாமையில் இந்த பாவம் தப்பிதம் நடந்து விட்டது, என்னை காப்பாற்றுங்கள் அண்ணா, என்னை காப்பாற்றுங்கள் அண்ணா என்று கதறி 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 அண்ணன் தம்பியுடைய சட்டையை வாங்கி மாற்றிக்கொண்டு கையில் இருந்த கட்டியை எடுத்துக்கொண்டு போலீஸ் எதிரே போய், யார் அந்த மனிதனை கொன்றவன் நான் தான், என்னை நீங்கள் அழைத்துக் கொண்டு போங்க, சரண்டர். போலீஸ் அவனை அழைத்து போன சிறையிலே அடைக்கப்பட்டதை தீர்ப்பு அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. தம்பி அவனை பார், தம்பி நான் உனக்காக சாக போகிறேன், இந்த மரணம் உனக்காகத்தான், நான் இப்பொழுது தூக்கில தொங்கப்பட போகிறது உனக்காகத்தான். நீ செய்த கொலையை நிமித்தம், நீ செய்த அக்கிரமத்தின் நிமித்தம், நீ செய்த நியாயத்தின் நிமித்தம், நான் ஒன்றும் அறியாத, ஒரு பாவமும் செய்யாது நான் சாக போகிறேன். மேலாவது நீ பாவம் செய்யாது, என்னை பின்பற்றி என்று சொல்லி தன் சகோதரன் சொன்னான். இதை கேட்ட தம்பி கதறி கதறி அழுத்தி, ஐயோ, என் அண்ணன் சாவுக்கு நான் காரணமாகி விட்டேனே, என் அண்ணனை நான் கொன்று விட்டேனே என்று சொல்லி கதறி அழ ஆரம்பித்தான். அருமையான தேவன், இன்றைக்கு நீ சாக வேண்டிய இடத்தில் என் ஆண்டவர் மரிப்பதற்கு முன்பு அவர் சொன்ன வார்த்தை, தம்பி தங்கச்சி, நீ சாக வேண்டிய இடத்துல நான் சாக போகிறேன்,
நீ செய்த அநியாயம் அக்கிரமத்துக்காக நான் சாக போகிறேன். இனிமேலாவது உண்மையாய் வாழ்வாயா? இனிமேலாவது குற்றமற்றவளாய் வாழ்வாயா? இனிமேலாவது என் தேவனை நோக்கி பார்ப்பாயா? பரிசுத்தமாய் வாழ்வாயா? எனக்காக மரித்த அந்த மரணத்தை நான் நினைத்து